ஒரு அழகான பழத்தோட்டம். குட்டி பாப்பாவும் குரங்கு மொட்டையனும் அங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மொட்டையனுக்கு பசி வந்துடுச்சு. பசிக்குதே, பசிக்குதே என்று கத்தினான். அப்போ தோட்டத்தின் நடுவில் இருந்த உயரமான மாமரத்தில பெரிய பழுத்த ஒரு மாங்காய் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் மொட்டையன் வாயில் எச்சில் ஊறிடுச்சு. மொட்டையன், குட்டி பாப்பா, அந்த கொழு கொழு மாங்காய் வேணும். அதை எப்படியாவது நான் பறிக்கணும். குட்டி பாப்பா ஒரு குச்சியை எடுத்து, மொட்டையா, இந்தா, இத போட்டு மாங்காயை அடிச்சிடு என்றாள். ஆனால் மொட்டையன் மண்டைக்குள்ளே ஒரு புது யோசனை வந்துச்சு. அட, இது என்ன போரிங்கான ஐடியா. நான் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறேன் என்றான். மாமரம் பக்கத்துல ஒரு பெரிய உருண்டையான பூசணிக்காய் இருந்துச்சு. மொட்டையன், ஆஹா, மாம்பழம் பறிக்க ஏணி எதுக்கு? பூசணிக்காய் இருக்கே, இதை ஏணியா வச்சு ஏறிடலாம். அவன் பூசணிக்காய் மீது மெதுவா ஏறினான். ஆனா பூசணிக்காய் என்ன ஆச்சு தெரியுமா? அது டபக்குன்னு உருள ஆரம்பிச்சிருச்சு. மொட்டையன் பூசணிக்காய் மேல உட்கார்ந்து ஒரு வேகமான ஊஞ்சல், ரோலர் கோஸ்டர் போற மாதிரி, ஐயோ, அம்மா என்று கத்திக்கிட்டே உருண்டான். மாமரத்தை நோக்கி போக வேண்டியவன் வேற பக்கம் ஒரு சுத்து சுத்தி கடைசியில் பக்கத்தில் இருந்த பஞ்சு மெத்தை மாதிரி பூக்கள் குவியலுக்குள்ளே விழுந்து டம்மாஸ் என்று விழுந்தான். மொட்டையன் எழுந்து பார்த்தா, அவன் உடம்பு முழுக்க மஞ்சள், சிகப்பு பூக்கள் ஒட்டிக்கிட்டு ஒரு நடமாடும் பூச்செடி மாதிரி இருந்தான். அவன் கையில் மாங்காயும் இல்ல. குட்டி பாப்பா சத்தமா சிரிச்சுக்கிட்டே, மொட்டையா, மாங்காய்க்கு பதிலா நீயே ஒரு பெரிய பூங்கொத்து, ஃப்ளவர் புக்கே ஆகிட்டேயே என்றாள். பிறகு குட்டி பாப்பா அதே குச்சியை போட்டு மாங்காயை ஈஸியா கீழே தள்ளினாள். குட்டி பாப்பா, குறுகிய வழி தேடாம சரியான வழியில போனாதான் காரியம் கைகூடும் மொட்டையா. மொட்டையன் தலையை சொரிந்து கொண்டு, ஹீ ஹீ, இனிமே உன் பேச்ச கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு குட்டி பாப்பாவுடன் சேர்ந்து, மாம்